2G ஊழல் வழக்கில் கலைஞர் டிவிக்கு வந்த 200 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டதுதான் என்று டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை உறுதிபட கூறியது. திமுகவை சேர்ந்த முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராஜாவிடம் 2G உரிமத்தை சட்டவிரோதமான முறையில் பெற்ற ஸ்வான் தொலைத்தொடர்பு நிறுவனம் அதற்கு பிரதிபலனாக 200 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை கலைஞர் டிவிக்கு கொடுத்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகையை பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கடந்த 25ஆம் தேதி அன்று தாக்கல் செய்தது. அதில் ராஜா மற்றும் கலைஞர் டிவியின் பங்குதாரர்களான தயாளு, கனிமொழி, நிர்வாக இயக்குநர் சரத்குமார், பி. அமிர்தம், ஸ்வான் நிறுவன அதிபர்கள் சாகித் பால்வா, வினோத் கோயங்கா, ஹிந்தி பட தயாரிப்பாளர் கரீம் மொரானி, குசேகான் நிறுவன இயக்குநர்கள் ஆசிப் பால்வா, ராஜீவ் அகர்வால் உள்ளிட்டோரை குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அமலாக்கத்துறை சேர்த்துள்ளது. இந்நிலையில் புதனன்று பாட்டியாலா நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வக்கீல் ஆஜராகி வாதிட்டார். ஸ்வான் நிறுவனத்திடமிருந்து கலைஞர் டிவிக்கு வந்த 200 கோடி ரூபாய் கலைஞர் டிவி நிர்வாகம் சொல்வது போல கடனாக கொடுக்கப்பட்டது அல்ல என்றும், ஸ்வான் நிறுவனத்துக்கு 2G உரிமம் வழங்கியதற்கு லஞ்சமாக அந்த பணம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமலாக்கத்துறை வக்கீல் கூறினார். உரிம ஒதுக்கீட்டில் ராசா முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும், 200 கோடி ரூபாய் பரிமாற்றத்தில் அந்நிய செலாவணி மோசடி குற்றத்துக்கு ராஜா உதவியுள்ளார் என்றும் அமலாக்கத்துறை வக்கீல் குற்றம் சாட்டினார். 2G ஊழல் வழக்கில் ராஜாவை சிபிஐ கைது செய்யக்கூடும் என்ற நிலை வந்த பிறகே கடனை திரும்ப தருவது போல கலைஞர் டிவியிலிருந்து 200 கோடி ரூபாய் மீண்டும் ஸ்வான் நிறுவனத்துக்கு சென்றுள்ளதாகவும், ராஜாவை விசாரணைக்கு சிபிஐ அழைத்திருக்காவிட்டால் பணம் திரும்பச் சென்றிருக்காது என்றும் அமலாக்கத்துறை வக்கீல் வாதிட்டார். வாதத்தை கேட்ட நீதிபதி OP சைனி குற்றப்பத்திரிகையை வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது குறித்த தனது முடிவை மே 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.